நீ பிரச்சனைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். நாமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தன்னிலை மாறும்போது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ முடிவு உங்கள் கையில். நிராகரிப்புகளை கண்டு மனம் உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். நீயாக இருந்து பார். எத்தனை இன்னல்கள், எத்தனை வெறுப்புகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை சூழ்ச்சி உனக்கு வருவது என புரியும். அதை கடந்து செல்லும் வழியும் உனக்கு தெரியும். வாழ்க்கையில் எதையாவது நீ இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. உன்னுடைய எண்ணமும் மனசும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உனது வளர்ச்சிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இறைவனே உனக்காக இறங்கி வந்து வழிகாட்டுவார். ஒன்றை நீ ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்வது சிறப்பான செயலாகும். காலம் கடந்து விட்டால் எதையும் யாராலும் இங்கு மாற்றி அமைக்க முடியாது. மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. எதற்கும் வருந்தாதே. உனது துன்பங்களுக்கு இங்கு மரியாதை இல்லை. உன்னுடைய வெற்றிக்கே இங்கு மரியாதை. எனவே கலங்குவதை விட்டு வெற்றிக்கான பாதையில் செல். நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். மற்றவர்களால் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. எதற்காகவும் மற்றவரின் மனதை புண்படுத்தாதீர். ஏனெனில் இன்று இருப்பவர் நாளை இருப்பார்களா இறப்பார்களா என்பதை நாம் அறியோம். ஆதலால் இருக்கும் வரை இவ்வையகத்தை இன்பத்தால் நிரப்புவோம். பேசுவது ஒரு திறமை, பேசாமல் இருப்பது பெரிய திறமை. உங்கள் எண்ணத்தை தினம் தினம் கவனியுங்கள். தினம் தினம் உங்கள் மனதில் எழும் உயரிய தனித்துவ எண்ணங்களை கவனியுங்கள். அவைகள்தான் உங்கள் வார்த்தைகளாக மாறுகின்றன. எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எதனாலும் தர இயலாது. நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சன உண்மை. அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கிறவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான். அவரது கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான். நீ விரும்பியதை பிறருக்கு கொடு. அதன் பொருள் என்னவென்றால், நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு, மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பேயானால் உனக்கானது உன்னை தேடி வரும். தான் சொல்வதே சரி என வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பவர்கள். மௌனமே சிறந்த பதில். பேசாது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள். நீங்கள் வெல்பவரா இழப்பவரா? முடிவு உங்கள் கையில். யாருக்கும் தெரியாமல் ஒன்றை செய்துவிட்டோம் என்று எப்போதும் நீ நினைத்து விடாதே. உன் மனம் உன்னை கண்காணிக்கும். தக்க தருணத்தில் சாட்சியாக வந்து உன்னை அது தண்டிக்கும். தவறுகள் செய்யாதே. போதும் என்ற மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. போதும் என்ற மனநிலையே மன நிறைவை தரும். யாருக்காகவும் எதற்காகவும் நம்மை நாமே வருத்தி கொள்வதில் நமக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது. தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும்.
ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுவதும் தோன்றாது. கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உனக்கு சந்தோஷம். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைச்சாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை. உன் கண்ணில் தெரிகின்ற காட்சிகளிலும் காதில் கேட்கின்ற சொற்களிலும் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்றதை தூக்கி எறி. துன்பமின்றி வாழலாம். உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படாதீர்கள். நல்லதை நினைத்து செயல்படுங்கள். எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும். ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமோ என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டு இருக்கும். ஆனால் அதற்கு பயந்து பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும்போது அழிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதிய வைத்துவிட்டு செல்வதுதான் திறமையின் சிறப்பு. காற்றை அனுபவிக்கலாம், தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேடி கண்டுபிடித்தால் குழப்பமே மிஞ்சும். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இனிமையாகும். எத்தனை தடைகள் வந்தாலும் நதிகள் தன் பாதையை மாற்றி இலக்கை நோக்கி பயணித்து கடலோடு தான் சேரும். அதுபோல செல்லும் வழியெங்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் நதியைப் போல வாழ கற்றுக்கொள். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவரும் உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே.